Hi friends, welcome back to my channel Jovi's Cuisine. இன்னைக்கு நம்ம minced mutton வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது பூரி சப்பாத்திக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா அப்ப மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான அளவு இன்கிரிடியன்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 250 grams minced mutton எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா மட்டனே தண்ணி விடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு வேக விடுங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா. நான் ஆச்சி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணேன். இதை நல்லா வதக்குங்க. இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா இதில் அப்படியே கொதிக்கட்டும். இப்போது சின்ன சின்னதாக தேங்காய் பீஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் தான் இந்த டிஷ்ஷுக்கே மெயின். இது வந்து மட்டனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு வாய்க்கும் இந்த தேங்காய் பீசஸ் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆக விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சூடான பூரி செஞ்சு இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.